நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா IPL 2025 மேட்ச்சு குவாலிஃபயர் 1 அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் வெர்சஸ் பெங்களூர். இந்த மேட்ச் வந்து நான் ரிசல்ட் வீடியோ பதிவு பண்ணிட்டேன், ஃபீல்டிங் டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராமில் போயிட்டு பஞ்சாப் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு அவசரத்தில் சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி கேப்டன் சேஞ்சஸ் வரும்போது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து 7 மணிக்கு டாஸ் போடுறாங்க, 7:25க்கு சொல்கிறீங்க, எங்களுக்கு டீம் செட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக கொஞ்சம் முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். ஆனால் அது அவசரமாக சொன்னதுனால அதில் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் வீடியோவில் பதிவு பண்ண வரைக்கும் ரிசல்ட் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் நம்ம அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கிற வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் இதில் வந்து எந்த டீம் வின் பண்ணும், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மும்பை வின் பண்ணிருச்சு. பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நேற்றுலாம் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கேன், ஜாதகம் பார்த்தா ஜாதகம் மட்டும் பாருங்கள், கிரிக்கெட் பக்கம் வராதிங்க அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் பதிவு பண்ணேன் அப்படின்னாக்க அது வெறும் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் அஸ்ட்ராலஜி உள்ளே வரவே வராது. ஏன்னா அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வீடியோ ஸ்டார்டிங்கில் தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்பில் அப்படின்னு தான் போஸ்டர் போட்டிருப்பேன். அப்படிங்கிறப்ப அந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க அதுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த மாதிரி கமெண்ட் போட மாட்டாங்க. புதுசாக வர்றவங்க உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க. இப்போ ஒரு மேட்ச்சு அது ரிசல்ட் இல்லை, ஏன்னா இதில் வின் பண்ணுவோம் அதில்னு சொல்லிட்டு டெலிகிராமில் இன்னொரு டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு, நீங்கள் சொன்னது நடக்கலை வைக்கலைன்ட்டு. இப்போ நேற்று மேட்ச்சு கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே. ரோஹித் சர்மா ஒரு ஆள் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு வந்து யாரும் வந்து வாழ்த்து தெரிவித்தோ இது உண்டியோ ஒரு 2-3 பேர் தான் போட்டிருக்காங்க. அப்போ மனிதனுடைய மனநிலையை பாருங்கள். ஏதாவது தப்பாக போச்சுன்னா வேகமாக வந்து அடுத்தடுத்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, கமெண்ட் போடுறீங்க. ஆனால் ஒரு வின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஒரு பாராட்டி கூட நீங்கள் பாராட்ட வேணாம், பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது மெசேஜ் போடலாம், நல்ல மெசேஜ் கமெண்டு. இப்போ இப்படி சூழ்நிலையில் நான் எவ்வளோ இப்போ வேலைகளுக்கு இடையில் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 2 வீடியோவில் வந்து 160 பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர். இவங்க புதுசாக வந்தவங்க தான். இவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியாது. அதனால் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள்.